சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் கோயில் தொடர்பான பிரச்சனையில் பெண்களிடம் ஆபாசமாக பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பிரச்சனையை தீர்த்து வைக்க வந்த பெண்களிடம் ஒரு எம்எல்ஏ இப்படித்தான் பேசுவதா? என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டியில் அங்காளம்மன் பெரியாண்டச்சி அம்மன் கோயில் ஒன்று அமைந்துள்ளது. இந்த கோயிலில் சமீபத்தில் நடந்த விழாவின் போது இரு தரப்பினரிடையே தகராறு உண்டானது. கோயில் தங்களுக்குத்தான் உரிமை என இரு தரப்பினரும் சொந்தம் கொண்டாடியதால் மோதல் வெடித்து இறுதியில் அரசு அதிகாரிகள் கோயிலை பூட்டி சீல் வைத்தனர். கடந்த 2 வாரங்களாக திறக்கப்படாமல் இருந்த நிலையில் மீண்டும் கோயிலை திறப்பது என இரு தரப்பினரும் முடிவெடுத்தனர். அதன்படி சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் முன்னிலையில் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இவர்களில் ஒரு தரப்பில் இருந்து ஆண்கள் ஏராளமானோர் வந்தனர், மற்றொரு தரப்பாக பெண்கள் மட்டுமே வந்தனர். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பாமக எம்எல்ஏ அருள், கோயில் நிலம் அரசுக்கு சொந்தமான இடம் என்பதால் கோயில் நிர்வாகம் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் வரக்கூடும் சூழ்நிலை வரும். ஆகவே இருவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் சுமூகமாக முடியும் என கூறினார். இதற்கு ஆண்கள் தரப்பு அணி எதிர்ப்பு தெரிவிக்கவே பெண்கள் தரப்பினர் எப்படியாவது கோயிலை திறக்குமாறு கண்ணீர் மல்க கூறினர். அப்போது எம்எல்ஏ அருள், ஏமா, கோயிலுக்கு ஆதரவாக நீங்கள் வந்திருக்கிறீர்களே, உங்கள் வீட்டு ஆம்பளைங்க எங்கே போனார்கள் என ஆவேசமாக கேட்டார். மேலும் எம்எல்ஏ அருள் பெண்களை பார்த்து, உங்க ஊர்ல ஆம்பளைங்கன்னு யாருமே இல்லையா? எல்லோருமே என்ன பொம்பளையா என பச்சையாக கேட்டவுடன் அங்கிருந்தவர்கள் அனைவருமே ஓவென கதறி எழுது, இது போல ஆபாசமாக பேசாதீர்கள் என கேட்டுக்கொண்டனர். சமுதாயத்தில் பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் என எவ்வளவுதான் கூறி வந்தாலும் பல சமயங்களில் ஆணாதிக்கமே மேலோங்குவதை இதுபோன்ற சம்பவங்கள் முகத்தில் அறைந்தார் போல எடுத்துரைக்கிறது. ஆண்கள், பெண்கள், 3ஆம் பாலினத்தவர்கள் என 18 வயதை பூர்த்தி செய்தவர்கள் வாக்குகளை ஓடோடி காலில் விழுந்து சேகரித்து வெற்றி பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தற்போது பெண்களை இழிவாக பேசுவதும் ஒரு தரப்பு ஆண்களை அவமானப்படுத்தி பேசுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது.